सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुदेव। இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் சொல்கிறது அந்த கடைசியாக இருக்கிறவங்க காதில் வருதா, கேட்குதா, கேட்கலையா, கேட்குதா? அதாவது இன்னைக்கு பௌர்ணமிக்கு இங்கே வந்து சாதாரணமாக இந்த பாத பூஜை முடித்த பிறகு கொஞ்சம் ஏதோ பகவானுடைய கிருப்பையினால் பகவானை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்கிறது வழக்கம். இன்னைக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சரி, பகவான் ஏதாவது நடத்தி வைப்பார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பகவான் ஏதாவது நமக்கு திடீர்னு ஏதாவது ஐடியா தோண வைப்பார், பண்ணி இருக்காரு. அந்த மாதிரி நிறைய தரும். அதனால் இன்றைக்கும் நான் சரி, அங்கே பகவான் ஏதாவது நடத்துவார் அப்படின்னு. ஏன்னா நான் பகவான் சரீரத்தில் இருக்கும் பொழுது, ஆசிரமத்துக்கு போகும் பொழுதெல்லாம் பகவான் சொல்லுவார், கருணாகரன் சே சம்திங் டு தெம், அதாவது அவங்ககிட்ட ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதாவது பக்தர்கள்கிட்ட பகவானை பற்றியும் குருநாதனை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் உனக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லுன்னு பகவான் கட்டளை இடுவார். அதன்படி தான் இன்றைக்கு நடந்துட்டுருக்கு. பகவான் சமாதியான பிறகும் அந்த கட்டளையின்படி இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறதோ அந்த கட்டளை தான் காரணம். இதுக்கும் காரணம் அதுதான். சரி, பகவான் இன்றைக்கும் எனக்கு ஏதாவது தோண வைப்பார் அப்படின்னு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்தேன். அப்புறமா எழுந்திரிச்சு உட்காந்தேன். இங்கே இப்போ பூஜைக்கு வரணுமே அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகலாம் அப்படின்னு குளிக்கலாம்னு உட்காந்து திடீர்னு என்னுடைய மொபைல் ஃபோன் அடிக்குது. ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜ் திறந்து பார்த்தாக்கா அதில் யோகிராம் சூரத்குமார்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சிலர் படிச்சுட்டுருக்கலாம். அந்த மெசேஜில் ஒரு அம்மா பகவான் சம்பந்தமாக திருவண்ணாமலையில் கணேசன் ஒருத்தர் இருக்கார். அவர் ரமண மகர்ஷியினுடைய அண்ணாருடைய பேரப்பிள்ளை. இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். ரொம்ப வயசாகி போச்சு. அவருக்கு தன்னுடைய தாத்தாவாகிய ரமண மகர்ஷியோட மட்டும் இல்லை, நம்மளுடைய பகவான் யோகிராம் சூரத்குமாரோடையும் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குது. அந்த அனுபவத்தை பற்றி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க இதில். யூ ரிமெம்பர் தட் லேடிஸ் நேம்? இல்லை இல்லை, நம்ம ஒரு விஸ்வநாதன் இதில் ஒரு லேடி பேசுவார் சில நேரங்களில். யூடியூப்ல பேசுறாங்க. நம்ம பேர் என்ன?
பகவானை பற்றி ரமணருடைய பற்றி பேசினாங்கல்ல, பகவான் பற்றி நம்ம பேர் தெரியுமா? குரூப்பில் இருக்குங்க. சரி. அப்போது அந்த அம்மா தான் பேசுகிறாங்க, அருமையாக பேசுவாங்க. எதை பற்றி முக்கியம், அதாவது இந்த கணேசன்கிறவருக்கு உண்டான 2-3 அனுபவங்களை பற்றி பேசினாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் என்னன்னா, சிவகாசியில் ஞானகிரி கணேசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே நம்ம கோவிலுக்கு வந்திருக்கார், கோவிலுக்கு சில உதவியெல்லாம் செஞ்சுருக்கார். அவர் தன்னுடைய மகள் மகேஸ்வரி அம்மாவோட வந்து இங்கே தங்கி இருக்கிற காலத்தில் அடிக்கடி இங்கே வருவார். நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காரு. குமரவேலுக்கு நல்லா தெரியும். இந்த கோவில் முன்னுக்கு வர்றதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவரை பற்றி ஒரு கதை, அதில் அவருடைய ஒரு நிகழ்ச்சி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சிவகாசியில் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க பகவானுக்கு. அதில் இவரும் தலை சிறந்த ஒருவர். இந்த குடும்பமே சிவகாசியில் 2 கோவில் நடத்திட்டு இருக்காங்க பகவான். ஒன்று இவருடைய தங்கச்சி பையன் குமரவேல், இன்னொன்று அவருடைய ஒரு தங்கச்சியும் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு கோவில். நான் போயிருக்கேன், அங்கெல்லாம் 2 கோவில் பகவானுக்காக நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜமாணிக்க நாடார் அப்படின்னு ஆத்தியகால பக்தர்கள் பகவானுடைய, அவங்களுடைய பிள்ளை இவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போது நிகழ்ச்சி என்னன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இந்த ஞானகிரி கணேசன்கிற ஒரு பகவானை பார்க்க போயிருக்காரு, தனியாக போயிருக்காரு. கணேசன், why have you come alone? Why didn't you bring your wife? நீ ஏன் தனியாக வந்திருக்கேன், ஏன் மனைவியை கூட்டிகிட்டு வரல? அவர் ஒரு தொழிலதிபர் ஞானகிரி கணேசன். பல பேர் தெரியும், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆன ஒரு மனுஷன். அவர்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் தனியாக வந்திருக்கேன்? அவரை கழுத்தில் ஒரு மாலை போட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் காரில் வரக்கூடாது, எல்லோரும் பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு பல பேர்த்திட்ட சொல்லியிருக்காரு. எல்லாம் வசதியானவங்க. அவருடைய கழுத்தில் ஒரு மாலை பகவான் எடுத்து போட்டார். போட்டுட்டு சொன்னார், இது நீ சிவகாசியில் போயிட்டு உன்னுடைய மனைவி கூட திரும்பி என்னை பார்க்க வர்றது வரையிலும் இந்த மாலை கழட்டக்கூடாது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த மாலை போட்டுட்டு பஸ் ஏறி சிவகாசி போயிட்டு உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். அப்போது அவர் அதேபடி செஞ்சார். ஏன்னா பகவான் சொல்கிற வார்த்தைன்னா அவருடைய பக்தர்களுக்கு தெரியும், பகவான் கடவுளும் வேறல்ல அப்படின்னு தெரியும். அதனால் அதே மாதிரி அவர் செஞ்சார். அந்த மாலையை கட்டாமல் போய் தன்னுடைய மனைவி பானுமதியை கூட்டிகிட்டு பகவானை பார்க்குறதுக்கு மறுபடியும் வந்தார். இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும், ஏன் பகவான் அந்த நிகழ்ச்சி எனக்கு மெசேஜில் அனுப்பியிருக்காரு இங்கே வந்து சொல்கிறதுக்கு. அது ஸ்ரீமதி ரம்யா வாசுதேவன் ஐயா. யார் அந்த அதை சொல்கிறேன். இப்போ நம்ம ரம்யா இங்கே பாத பூஜை செஞ்சாங்கல்ல,
அவளுடைய ரம்யாவோட ஒரு உள்ளத்தினுடைய ஒரு மகிமை, நட்பினுடைய ஒரு மகிமை எவ்வளவு உயர்ந்த ஒரு உள்ளம்னு பாருங்கோ. இந்த ஞானகிரி கணேசன் சாரோட மகள் மகேஸ்வரி அம்மா நம்ம கோவிலுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சவங்க தான். நானும் குமரவேலும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அவங்க சில நிகழ்ச்சிகள்லாம் பகவான் அவங்க குடும்பத்திற்கு நடத்தி கொடுத்ததில்லை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் அவருக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அப்போ பகவானை போய் பார்த்தாங்க. பகவான் சொன்னார், மகேஸ்வரிக்கு ஏதாவது ஆனால் இந்த பிச்சைக்காரனுடைய ஸ்வரூபம் நீங்கள் பார்க்கலாம். அதில் இருந்து மகேஸ்வரி அம்மா சொல்லுவாங்க, அதில் இருந்து எனக்கு பயமே போயிடுச்சு. எதை பார்த்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா பகவான் எனக்கு ஒரு உறுதிமொழி தந்திருக்கார். அவர் எப்பவும் என் கூட இருக்கார், என்னை காத்துட்ருப்பார். இப்போ ரம்யா அந்த மகேஸ்வரி அம்மாவுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர். அவங்க சில காரணங்களுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் நான் பார்த்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது இந்த மகேஸ்வரி அம்மாவோட கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு இந்த முதுகெலும்பில் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது எஸ்கேஎஸ் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனில் முடித்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவர் நல்லா ஆகிட்டு இருக்கார். அதுக்காக அவங்களுக்காக ரம்யா வந்து பாத பூஜை பண்ணியிருக்கா. அப்போது எப்படிப்பட்ட ஒரு உள்ளம், எப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அன்பு, தெய்வீகமான நட்பு, இப்படித்தான் இருக்கணும். அப்போத்தான் நம்ம ஆன்மீகமாக முன்னேற முடியும். அதாவது சுவாமி விவேகானந்தா சொல்லுவார், அவர் இந்த ராமகிருஷ்ணா மடத்துக்கே ஒரு குறிக்கோள் வச்சுருக்கார். அவர் அது என்ன குறிக்கோள்னா, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயிச்ச. அதாவது இந்த உலகத்துக்கு எது நல்லதோ அது செஞ்சுட்டே உன்னுடைய ஆன்மாவுக்கு மோட்சத்தை தேடும். உலகத்துக்கு எது நல்லதோ அதை செஞ்சுட்டு, சேவை செஞ்சுட்டு, அதன் வழி உன்னுடைய ஆன்மாவுக்கு மோட்சத்தை தேடுது. அதனால தான் ராமகிருஷ்ண மடம் இவ்வளவு சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் நம்ம ரம்யாவும் இன்னைக்கு இங்கே தென்னந்தெளிவாக காட்டியிருக்கா. தனக்காக மட்டும் இல்லை, அவளை உள்ளம் உருகி இங்கே இருந்து தன்னுடைய ஃப்ரெண்டினுடைய கணவருக்காக உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அதனால் மகேஸ்வரி அம்மாக்கிட்ட போய் சொல்லலாம், பகவான் அவங்க கூட இருக்கார். அதனால் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி, இன்றைக்கி ரம்யா வரலைன்னா கூட நான் இதை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அந்த மெசேஜ் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தோடு பகவான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதனால் மகேஸ்வரி அம்மாக்கிட்ட சொல்லுங்க, பகவான் கூட இருந்து எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு, அது தெளிவுபடுத்தி இருக்காரு. அதாவது நம்மளுடைய பகவான் எப்படின்னா,
தேவை அறிந்து என்ன செய்யணுமோ அது செய்யக்கூடியவர். நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவர்கிட்ட வேண்டுதல் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கே தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு. இந்த ஒரு சூட்சுமத்தை பாருங்களேன். நான் இன்னைக்கு என்ன சொல்லணுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். நான் இன்னைக்கு என்ன சொல்ல வைக்கணுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். தன்னுடைய பக்தை உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அது பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் கூடயே இருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி கன்ஃபர்மேஷன் தந்திருக்காரு. கன்ஃபர்மேஷன் தந்திருக்காரு. அதனால் பகவானை பற்றி பல்லாயிரக்கணக்கான அனுபவங்கள் பல பேர் இன்னும் சொல்லிகிட்டே இருக்காங்க. பகவானுடைய முக்கிய பக்தியான தேவகி அம்மா இன்னைக்கு துபாயில் இருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் அவங்களுக்கு துபாயில் ஒரு ப்ரோக்ராம், அதாவது பகவானை பற்றி பகவானுடைய புகழ் பேசுகிறது, அங்கே இருக்கிற பக்தர்களை பார்த்து பேசுகிறதுக்கு அங்கேயும் இதே மாதிரி பகவானுடைய சத்சங்கம் நடந்துட்டுருக்குது துபாயில். அப்போ உலகம் பூராவும் பல்வேறு பக்தர்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் கொடுத்துட்ருக்காரு பகவான். இது அந்த அனுபவங்கள் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு அனுபவங்கள் தந்துட்டுருக்காருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னைக்கு நடந்தது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட பகவான் வந்து எப்பொழுதுமே கண்காணித்து நம்மளுடைய வாழ்க்கையை கண்காணித்து என்ன நமக்கு தேவையோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு குருநாதனைத்தான், ஒரு மகா குருவைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே கூடி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த அனுபவம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருது. ஏன்னாக்கா அந்த பாப்பா வந்து அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அதனால் பகவான் கண்டிப்பாக அவங்க கூடியே இருக்காங்க. பகவான் அன்னைக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. மகேஸ்வரிக்கு ஏதாவது ஆனாக்கா இந்த பிச்சைக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அது காப்பாற்றிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு ஒரு ஒரு தென்னந்தெளிவாக ஒரு எடுத்துக்காட்டு தான் அவர் இன்றைக்கி நமக்கு செஞ்சு காட்டி இருக்கார். வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு 2 நிகழ்ச்சிகள் அதிலே இருக்குது. இந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்கிறாங்க, மகேஸ்வரி அம்மா என் லைஃப்பில் எப்படி வந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன். மகேஸ்வரி அம்மா என்னோட நான் அவங்கள சொல்ல யோகி ராம் சுரேஷ்குமார் அப்பா வந்து இங்கே எப்பயுமே வருவாங்க. ரமேஷன் பேர், ஐயாவுக்கு ரொம்ப பழக்கம். அதாவது சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க குழந்தைங்களுக்கு புரிஞ்ச சொல்லி நான் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன். அப்பா தவறிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் யோகா கிளாஸ் போக ஆரம்பித்தோம். நான் பல வருஷமாக போயிட்டு இருந்தேன். அங்கேயும் மகேஸ்வரி ஆண்டி வருவாங்க. நான் அதிகமாக அவங்கள்ட்ட யாருமே பேச மாட்டேன், நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சு கோவிட் டைமில் என் தம்பி ஒய்ஃபும் இங்கே வந்தாங்க. அவங்க கிளாஸ் போக ஆரம்பித்தாங்க. அங்கே என்னோட தம்பி ஒய்ஃப் அப்படியே அந்த யோகா எல்லாம் பண்ணும்போதே கன்சூவ் ஆகிட்டாங்க. அப்போ மகேஸ்வரி ஆண்டி என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் நெருக்கி பழக ஆரம்பிக்கும் போது ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வராங்க ஒரு நாள். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நான் போவேன். ஆனால் அதிகமாக யார்கிட்டையும் இருக்காது அந்த மாதிரி. ஆனால் கொஞ்ச நாள் அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவங்க வந்து ஐயாவோட மடியில் வளர்ந்த பிள்ளை அப்படின்றது. அதாவது எங்கள் அப்பாவோட பக்தி என்னை எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு பாருங்களேன். அவங்கக்கிட்ட போய் இது ஐயா சொன்னார் இல்லையா,
மகேஸ்வரி அந்த எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டுக்கு நான் காலையில் போயிடுவேன் யோகா பண்ண காய்ச்சி பண்ணுறதுக்கு. அவங்க பேசுறது, ஐயா கூட இருந்த ஒரு டைம், இதான் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன ஒரு பெரிய, அதாவது நம்ம இன்னைக்கு பண்ணுறோம் இதுக்கான, எங்கள் அப்பா எதுவுமே எதிர்பார்க்க வருவாங்க போவாங்க அந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனே வந்து, அதனால தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நான் அவங்களோட இருக்கேன். அவங்களுக்கு இப்போ 60 வயசு ஆக போகுது. பட் ஏஜ்னா ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அது நம்மளால உணர முடியும். அதனால யோகி ராம் சுரத் எங்கள் அப்பா போட்ட அந்த விதை எனக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். அதெல்லாம் ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப். நீ சொன்ன மாதிரியே அதெல்லாம் டிவைன் ரிலேஷன்ஷிப், புனிதமான ஒரு பந்தங்கள் பகவானை ஏற்படுத்தப்படும். அப்புறம் இன்னும் 2 சின்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அதை சொல்லிவிட்டு நம்ம அதை நிறைவு கொண்டு வருவோம். இந்த கணேஷ் ஐயா நான் சொன்னேன்ல, திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தில் அவர் தனியாக அவர் தங்கி இருக்கார். கொஞ்சம் என் கூட கொஞ்சம் ஒரு 2 வயசு அதிகம் நினைக்கிறேன். அவருக்கு 1 வயசு என்னமோ உடம்பு முடியாமல் இருக்கார். பட் ஆக்டிவாக இருக்கார். எனக்கு இப்போ கூட இது பேச்செல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வருது மொபைலெல்லாம். அதாவது அவருக்கு ஒரு வாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு. ப்ரெஷரெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அவரு கூட இப்போ மகேஸ்வரி அம்மாவோட நம்ம ரம்யா எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி ஒரு நண்பர். ஆனால் அவங்க ஒரு லேடி. அவங்க இவருடைய பக்கத்து வீட்டிலேயே ஒரு வீடு கட்டி தங்குவாங்க. 2 பேரும் ஆன்மீகமான ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போய் இந்த கணேஷ் அண்ணாவால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாகி படுத்திருக்காரு. அதனால் இந்த அம்மா போய் அனுராதா அவங்க பேர், அவங்க போய் பகவான்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி இப்போ கணேஷ் அண்ணா ரொம்ப இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. அப்போ பகவான் சொல்கிறார், பரவாயில்ல நீ அவரை கூட்டிகிட்டு வாங்குறார். அவர் தள்ளாடி பிடிச்சி எப்படியோ இந்த அம்மா போய் கூட்டிகிட்டு இருந்தால் சரியாக நடக்க முடியாமல் அப்படியே வந்தார். என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிடுச்சு பகவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மருந்தெல்லாம் டாக்டருங்க தந்துட்டுருக்காங்க, அதனால் ஒன்றும் கேட்கல. அப்போ பகவான் சொல்கிறாரு, கணேஷா நீ மோர் குடித்தா சரியாகி போயிடும். நீர் மோர் அதை குடித்தா சரியாகி போயிடும். அதே மாதிரி அவர் மோர் குடிக்க ஆரம்பித்தார். வியாதி குணமாகிடுச்சு. அப்புறமா இதே கணேசன் ஒரு வாட்டி கொஞ்ச நாள் கழித்து பகவானை பார்க்க போனார். அப்போ கேட்குறாரு, இளையராஜா பார்த்து ரொம்ப நாளாச்சே, அவர் ஏன் வரலை? இளையராஜா தெரியுமல்ல, நம்ம மியூசிக் டைரக்டருக்கு. அந்த அவர் இங்கே வந்து ரொம்ப நாளாச்சே. இளையராஜா ரமணாசிரமத்துக்கு போகும்பொழுதெல்லாம் இந்த கணேசனையும் கூட்டிகிட்டு நம்ம பகவானை பார்க்க போவார். இளையராஜா, ஜேசுதாஸ் இவங்களெல்லாம் நம்ம பகவானுடைய பக்தர்கள் தான். ஒரு வாட்டி நானும் அம்மாவும் பகவானை பார்க்க போகும்போது ஜேசுதாஸ் குடும்பத்தோடு அங்கே உட்காந்துருக்காரு பகவான் ஆசிரமத்தில். அப்போது இளையராஜா கூட்டிகிட்டு, அப்போ அதுக்கப்புறம் இளையராஜா ஒரு வாட்டி வந்தாங்க ரமணாசிரமத்துக்கு. கணேஷ் அண்ணாவையும் கூட்டிகிட்டு 2 பேரும் சேர்ந்து பகவானை பார்க்க போகிறாங்க. பகவானை பார்த்ததும்
பகவான் கேட்டார், என்னாச்சு என்னாச்சு ராஜா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஹை ஆகிடுச்சு சுவாமி, ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகிடுச்சு. அதனால் டாக்டருங்க மருந்து கொடுத்து ஒன்றும் கேட்கல, அதனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அப்போ சுவாமி சொல்கிறாரு, ராஜா நீ மோர் குடி, மோர் குடித்தா சரியாக போயிடும், மோர் குடித்தா சரியாக போயிடும். அப்போது இளையராஜா கணேசங்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு லோ ப்ரெஷர், அதுக்கு மோர், எனக்கு ஹை ப்ரெஷர், எனக்கும் மோரா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பகவான் கேட்குறாரு, வாட் இஸ் ராஜா சேயிங், ராஜா என்ன சொல்கிறாரு? அப்போது கணேசன் சொன்னார், ராஜா சொல்கிறாரு, எனக்கு லோ ப்ரெஷருக்கும் பகவான் மோரத்து குடிக்க சொல்கிறாரு, அது அவருக்கு ஹை ப்ரெஷர், அதுக்கும் பகவான் அதே மோர் குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு. பகவான் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சாராம். சிரிச்சிட்டு சொன்னாரா, இது மோர் இல்லைப்பா, மோர் குடிக்கிறதுனால எல்லாம் உனக்கு குணமாகிறது, அது சும்மா பேருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அருள்னால குணமாயிடுச்சுன்னு நம்மளாம் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நான் செஞ்சாங்க அப்படி அவங்க கொண்டாடுவோம். அவங்க எவ்வளவோ நன்மை பூரா உலகத்துக்கும் செய்கிறாங்க, நான் கொண்டாட மாட்டேன். என்னுடைய அப்பாவோட வேலை, அப்பாவோட கருணை, மை ஃபாதர்ஸ் கிரேஸ், அப்பாவோட அருள் அப்படித்தான் சொல்லுவார். அதே மாதிரி சொல்கிறாரு, இது மோர் இல்லைப்பா. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த ஞானியினுடைய பார்வை, ஞானியினுடைய அருள், அதுதான் ஆக்சுவலாக குணப்படுத்துறது. இந்த மருந்தெல்லாம் அவங்க பேருக்கு சொல்கிறது, சும்மா ஒரு பேருக்கு. இவன் நான் தான் குணப்படுத்தினேன்னு இவன் நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு அந்த பெருமை கிடையாது, பெருமைப்படுறது கிடையாது. அதனால் அது இந்த ஒரு நிகழ்ச்சியும் அதில் வந்தது. இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு சுவாரஸ்யமான, அதாவது இதில் தத்துவம் இருக்குது. அதாவது அவங்க பேருக்கு ஏதாவது மருந்து தருவாங்க, அதை நம்ம பக்தியோடு அது சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் குணப்படுத்துறது அவங்களுடைய அருள் தான். ஆக்சுவலாக குணப்படுத்துறது அவங்களுடைய அருள் தான். இது நம்ம உணரணும், இது நம்ம உணரணும் இதோட. அதனால் இந்த மாதிரி நம்ம பகவானை கும்பிட்டா நம்ம இப்போ அவங்க அங்கே உடம்பு சரியில்லாமல், அவங்களுடைய ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. அதுக்கு பகவான் அவங்கள உணர்த்துறாங்க, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாமே எனக்கு தெரியும். அவங்க பகவான்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு 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 தெளிவுபடுத்துறதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஒன்று காட்டியிருக்காரு பகவான். அதாவது நான் இங்கே வரும் இந்த நிகழ்ச்சியை பேசுறது, அதே சமயத்தில் ரம்யா வந்து பகவானுக்காக இந்த பாத பூஜை பண்ணுறது அவங்களுக்காக, இதெல்லாம் இது ஒருங்கிணைத்து நான் இருக்கேங்கிறது தெளிவுபடுத்துறது தான் பகவான் செய்கிறாரு. அதனால் இதில் நம்ம உணர வேண்டியது என்னென்னா, பகவான் நம்ம வாழ்க்கையை கண்காணிச்சிட்டே இருக்கார். எப்போ தேவையோ அப்போ அவர் நமக்கு உதவி கண்டிப்பாக செய்வார். அவருடைய நாமம் ஜபிச்சு எப்போவுமே அவரை நினச்சா போதும். அவர் நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அவருடைய, மாத்திரமல்ல நிரந்தரமாக அவருடைய கண்காணிப்பில் தான் நம்ம இருக்கோம். அவரை பற்றி நினச்சா போதும்.
குருவை பற்றி நினச்சா போதும். நம்ம எப்பொழுதுமே அவருடைய ப்ரொட்டெக்ஷன், அவருடைய பாதுகாப்பில் தான் இருக்கும். அவரை பற்றி நினச்சா எப்பொழுதுமே அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அருள் நிரந்தரமாக நமக்கு நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருக்கும், நமக்கு வழிகாட்டவும் செய்யும். அதனால் நம்ம தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம். அப்புறமா எல்லாரையும் நினைவுபடுத்துகிறேன். அதாவது நம்ம பகவானுடைய ஜெயந்தி டிசம்பர் 1 வருது. எல்லோரும் வந்து கலந்து அதில் பகவானுடைய அருள் பெறணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் உங்கள் முன்னாடி தெரிஞ்சவங்ககிட்டெல்லாம் சொல்லுங்க. பெரும் திரளாக வந்து நம்மளுடைய பகவானுடைய ஜெயந்தியில் எல்லோரும் பங்கேற்று சந்தோஷமாக அவருடைய அருள் வாங்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை எங்களிட. அப்போது எல்லாரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியில் பகவானுடைய அருமையான ஒரு எப்படியெல்லாம் அவர் அருள் புரிகிறார். இந்த மாதிரி அனுபவங்கள் ஏராளம், எல்லையே கிடையாது. பல்லாயிரக்கணக்கான அனுபவங்கள் இந்த மாதிரி டெய்லி இதில் யூடியூப்பில் வந்துட்டு இருக்குது. அதனால் நான் அதோட முடியலேன்னு தான் நான் சொல்கிறேன். யூடியூப்லேயும் இதுலேயும் வர்றதுலோட அன்றாடம் நிகழ்த்திட்டு இருக்கார். இது அதுக்கு ஒரு உதாரணம். பக்தர்களுக்கு அன்றாடம் நடந்துட்டுருக்கு, அது உங்களுக்கும் நடக்கும். பகவானை மட்டும் கும்பிடுங்க, அவரோட நாமத்தை மட்டும் ஜெபியுங்க, அவரை நினைச்சா போதும். அது எங்கும் நிறைந்த பரபிரமம். அதனால் நான் பல நேரங்களில் சொல்கிறது, பகவானுடைய பக்தர்களை பொறுத்தவரையிலும் சர்வம் யோகிமயம், எல்லாமே எல்லா இடத்துலையுமே யோகி தான் அப்படின்னு. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இன்றைக்கி இதில் கலந்து பயனடைந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய பாத நமஸ்காரங்கள். உங்களோடு சேர்ந்து பகவானை கும்பிடுறேன், உங்களோட சேர்ந்து பகவானுடைய அடி பணிகிற ஒருவன்கிற அந்த ஒரு நிலையில் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாத நமஸ்காரம். என்னுடைய மனைவி சாவித்திரி 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய பாத நமஸ்காரம் சொல்லி எனக்கு சந்தோஷம்.